இப்பொழுது இந்த நாளிலே உங்களுக்கு கர்த்தருடைய செய்தியை கொடுக்கும்படியாக நம் மத்தியிலே அன்பான லூக் ஐயா அவர்கள் குடும்பமாக வந்திருக்கிறார்கள். அவரை நான் சபையின் சார்பிலே நான் அன்போடு அவர்களை நான் வரவேற்கிறேன். ஒவ்வொரு மாதமும் நம்ம இடத்துல வந்து இந்த ஆராதனையை பங்கெடுத்து கொண்டு ஆண்டுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வதை அன்பு சகோதரி அவர்கள் நல்ல ஆராதனை நடத்துவதையும் நான் வரவேற்கிறேன். அதற்காக நன்றி செலுத்துகிறேன். அவருக்காக ஜெபித்து கொள்ளுங்கள். அதுக்கு முன்பதாக இப்பொழுது நான் சொல்ல வருவது செய்தி அல்ல. இப்போது நான் உங்களோடு சில வார்த்தைகளை சொல்ல விரைவாகவும் சுருக்கமாகவும் ஒரு விஷயத்தை சொல்லிட்டு போகிறதுக்காக நான் வந்திருக்கிறேன். அது என்னன்னா, கவனிங்க. கடந்த 2 வாரமாக நம்முடைய சபையில் ஒரே போராட்டம். போராட்டம். இந்த போராட்டத்துக்காக கலந்துக்கிறதுக்காக நான் சபையில் சொல்லியிருந்தேன். இந்த மாதிரி ஒரு நம்ம சபையின் சார்பாக ஒரு போராட்டம் ஒன்று நடத்தலான்னு இருக்கிறோம். அதனால் நீங்கள் சபையில் எல்லோரும் வாங்கன்னு சொல்லியிருந்தேன். அதை கேட்டு கிட்டத்தட்ட ஒரு 70 பேர் வந்து அந்த போராட்டத்தில் கலந்துக்கிட்டாங்க. என் கூட சேர்ந்து அவங்க இந்த போராட்டத்துக்கு வரும்படி நான் அழைப்பு கொடுத்துருந்தேன். அதை கேட்டு ஒரு 71 பேர் நான் லிஸ்ட்டு வச்சுருக்கிறேன். அந்த போராட்டம் வந்து இன்றைக்கு மதியத்தோடு முடிக்கலான் இருக்கிறேன். அந்த போராட்டம் இன்னையோடு முடியுது. இந்த காரியத்தை பற்றி சொல்லும் பொழுது எவைகளுக்காக போராட்டம், என்னங்க போராட்டன்றீங்க, என்ன நடந்ததுங்க போராட்டம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்னென்ன காரியத்துக்காக நாங்கள் போராட்டம் நடத்தணும் என்று சொன்னால், சபை நடுவிலே சபைக்குள்ளே வருகிற சபையில் இருக்கிற ரட்சிக்கப்பட்டிருக்கிற விசுவாசியுடைய குடும்பங்களிலும் சரி, தனிப்பட்ட வாழ்க்கையிலும் சரி, ஒரு சிலருடைய குணாதிசயங்களையும் சரி, கோபம், எரிச்சல், பொறாமை, முறுமுறுப்பு, குறை சொல்கிறது, வைராக்கியம், கசப்பு, பெருமை, தூஷணம், இப்படி இன்னும் நிறைய காரியங்கள் ஒவ்வொரு குடும்பங்களிலும் கிரியை செய்து கொண்டிருக்கிறது. இது யார் செய்கிறா, இதுக்கெல்லாம் யார் காரணம், எதனால் இது இப்படி நடக்குதுன்றதே தெரியாமையே ஒவ்வொரு குடும்பத்திலையும் கலகமும் கலவரமும் நடந்துகிட்டு இருக்குது. இதையெல்லாம் என் காதுக்கு வந்ததுனால நான் அதை குறித்து ரொம்ப கவலை அடைந்தேன். ஆண்டவர் சொன்னார், ஆவியானவர் சொன்னார், இதெல்லாம் சும்மா விட்டால் சரி வராது, நீ ஒரு போராட்டம் ஒன்று அறிவிச்சிரு, எல்லாரையும் சேர்ந்து வர சொல்லி என்ன பண்ணுங்க, ஒரு ஸ்ட்ரைக் பண்ணுங்க, ஒரு போராட்டம் நடத்துங்க. அப்படி ஒரு போராட்டம் நடத்தினா தான் இதுக்கு ஒரு முடிவு வரும்னு சொன்னார். அதனால் நாங்கள் ஒரு 14-15 நாளாக நாங்கள் போராடிட்டு இருக்கிறோம். என்ன போராட்டம், ஏது போராட்டம் என்று சொன்னால் பாருங்கள், எபேசியர் 6ஆம் அதிகாரம் 12வது வசனம். எபேசியர் 6:12வது வசனம். ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு அப்படின்னு எழுதியிருக்குதுங்க. ஆனால் இந்த போராட்டத்துக்கு 71 பேர் தான் வந்தாங்க. புரியுதுங்களா? நான் உங்களை போராடுறதுக்குன்னு கூப்பிட்டேன், வாங்க எல்லாம் சேர்ந்து போராடுவோன்னு. இன்றைக்கு எந்தெந்த பிரச்சனை இருக்கலாம் போராடுறதுக்குன்னு ஒரு கூட்டம் கூடுதுங்க. புரியுதுங்களா? எதுக்காக இருந்தாலும் சரிங்க, உடனே போய் ரோட்டில் நின்றுடுறாங்க. சாலையில் வந்து எல்லோரும் கும்பலை கூட்டிகிட்டு ஒரு போராட்டம். பாருங்கள், ஆண்டவர் சொல்கிறாரு, ஆவியானவர் சொல்கிறாரு, இந்த மாதிரிலாம் இருக்குதுப்பா, கொஞ்சம் போராடுங்கன்னு சொல்கிறாரு. எத்தனை பேர் போராடுறீங்க? இந்த போராட்டத்துக்கு வராதனால தான் தினமும் உங்கள் வாழ்க்கையில் குடும்பத்தில் இன்னும் போராடிட்டு இருக்கீங்க. நீங்கள் போராடிட்டு இருக்குது. நீங்கள் தனிப்பட்ட முறையில் தனியாக போராடி நீங்கள் என்ன செய்ய முடியாது, மேற்கொள்ள முடியாது. புரியுதுங்களா? அப்போ என்ன செய்யணும் என்று சொன்னால், ரோமர் 15ஆம் அதிகாரம் 32வது வசனம். ரோமர் 15ஆம் அதிகாரம் 32வது வசனத்தை சீக்கிரம் வாசிங்க. நீங்கள் தேவனை நோக்கி செய்யும் ஜெபங்களில் நான் போராடுவது போல, நான் போராடுகிறது போல நீங்களும் என்னோடு கூட போராட வேண்டும் என்று, நீங்களும் என்னோட கூட
போராட வேண்டுமென்று போராட வேண்டும் என்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நிமித்தமும் ம். ஆவியானவருடைய அன்பின் நிமித்தமும் உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன். நானும் கேட்டுக்கிறேங்க. பவுல் வேண்டி கேட்டது போல நான் உங்களை வேண்டி கேட்டுக்கிறேன். யாரோட சேர்ந்து போராடணும்னு பவுல் சொல்றார். என்னோட கூட சேர்ந்து போராடுங்கன்னு பவுல் சொல்றார். நான் அதை தான் சொன்னேன். வாங்க என்னோட கூட சேர்ந்து நீங்கள் வாங்க நம்ம எல்லாம் சேர்ந்து போராடுவோன்னு. இந்த போராட்டத்துக்கு 71 பேர் தான் ஆதரவு தெரிவிச்சிருக்கீங்க. மற்றவங்களாம் என்னது? நான் என்ன எதிர்பார்க்குறேன்னா, இன்றைக்கு மதியம் ஆராதனை முடிஞ்ச பிற்பாடு இந்த போராட்டத்தை திரும்பியுமா போட்டெலாம் சேர்ந்து என்ன பண்ணலாம், ஒரு முடிவுக்கு கொண்டு வருவோம். எத்தனை பேர் இந்த போராட்டத்துக்கு ஒத்துழைப்பு கொடுக்குறீங்கன்னு பார்ப்போம். அப்படி நீங்கள் ஒத்துழைப்பு கொடுத்து இந்த போராட்டத்துக்கு வந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற போராட்டத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி கிடைக்கும். புரியுதா? இன்றைக்கி சொல்கிறாங்களே, ஐயோ என்னத்த சொல்கிறதுங்க, இதே போராட்டங்க, பிள்ளைங்களோட போராட்டம், புருஷனோட போராட்டம், கடங்காரனோட போராட்டம். போராட்டம் என்றது வாழ்க்கை என்பதே ஒரு போராட்டம் தான். இப்படி போராடி போராடி சில பேர் சோர்ந்து போயிட்டுருக்குறாங்க. எனவே இந்த நாட்களிலே வேதத்தில் நான் வாசிக்கிறோம், எதனோட போராட்டம் இருக்குது. இந்த போராட்டம் ஒரு பக்கம் இருக்கட்டுங்க. இங்கே பைபிளில் நான் பார்க்குறோம், பவுல் எழுதுகிறாரு, வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனையா. 1 இல்லை 2 இல்லை 3 இல்லை, அது ஒரு கூட்டமாக இருக்குது. அவர்களோடு என்ன உண்டு? போராட்டம் உண்டு. அந்த போராட்டத்துக்கு தான் எங்க உங்களை கூப்பிடுறேன். அதுதான் உங்கள்கிட்ட இப்போ போராடிட்டு இருக்குது. இந்த போராட்டத்தை தான் மேற்கொள்ள முடியாமல் நிறைய பேர் தடுமாறிட்டு இருக்கீங்க. நான் ஒன்று சொல்கிறேன், உங்கள் வாழ்க்கையினுடைய எந்த ஒரு பிரச்சனையாக இருக்கட்டும், தனிப்பட்ட உங்களுடைய குணநலன்கள், சுபாவங்கள் எதுவாக இருக்கட்டும்ங்க, இப்போ எல்லாவற்றுக்கும் மூல காரணம் என்று சொல்லி பார்த்தால் வேறு நான் சொல்கிறது ஆணி எது என்று சொல்லி பார்த்தா, பொல்லாத ஆவி ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளரையும் விசுவாசிக்குள்ளரையும் கிரியை செய்யுது. நீங்கள் நினைக்கலாம், விசுவாசிக்குள்ளரே கிரியை செய்யுமா, அது எப்படி என்றெல்லாம் நீங்கள் யோசிக்கக்கூடும். நான் அதை பற்றி நான் அப்புறம் சொல்கிறேன். எனவே பொல்லாத ஆவி ஒரு மனுஷனுக்குள்ளர, அது யாராக இருந்தாலும் சொல்கிறேன், ரட்சிக்கப்பட்டவங்களுக்கு நான் சொல்கிறேன், எல்லாருக்குள்ளரையும் உங்களுக்கு தெரியாமையே அது கிரியை செய்து கொண்டிருக்கு. இதைத்தான் கடந்த வாரத்தில் இந்த போராட்டத்தில் நடந்ததனுடைய ஒரு ரிப்போர்ட்டுடைய சுருக்கத்தை நான் சொல்லி நான் முடிச்சுக்கிறேன். விரிவாக சொல்ல நேரம் இல்லை. 14 நாட்கள் நாங்கள் இதை பற்றி தியானித்தோம். அதை இப்போ 10 நிமிஷம் என்னால் சொல்ல முடியாது. நான் ஒரு சில வசனங்களை மட்டும் மேற்கோள் காட்டுறேன், நீங்கள் குறித்து கொள்ளுங்கள். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை நீங்கள் பாருங்கள். இந்த பொல்லாத ஆவி ஒரு மனுஷனுக்குள்ள வந்தால், ஒரு குடும்பத்தில் வந்தால், ஒரு வாழ்க்கையில் வந்தால் என்ன நடக்கும், என்ன இருக்கும் என்று சொல்லி பார்க்கும்போது இயேசு சொல்லுகிறார், மத்தேயு 15:19, எப்படி எனில் இருதயத்திலிருந்து பொல்லாத சிந்தனைகள் வரும். போதும் கவனிங்க, நேரம் இல்லை. பொல்லாத சிந்தனை வருமா? ஒரு மனுஷனுடைய இருதயத்திலிருந்து என்ன வருது? இந்த பொல்லாத ஆவி ஒரு மனுஷனுக்குள்ள வந்தா எப்படி வருதான்? சிந்தனையே பொல்லாதது. என்னன்றதை நான் சொல்றேன் உங்களுக்கு. 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 14வது வசனம். 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 14வது வசனம். தேவனால் வரவிடப்பட்ட ஆவி சவுலை விட்டு நீங்கினார். கர்த்தரால் வரவிடப்பட்ட ஒரு பொல்லாத ஆவி அவனை கலங்க பண்ணி கொண்டிருந்தது. பொல்லாத ஆவி ஒரு மனுஷனுக்குள்ள வந்ததுன்னா அவனை கலங்க பண்ணும். பொல்லாத ஆவிகளின் சேனைகளோட போராட்டம் உண்டுன்னு இப்போ படித்தோமே, அது பாட்டு வருது, அது பாட்டு இருக்குது, இதை பாட்டு போட்டுங்க. இப்போ இதுக்கு என்னங்க செய்ய சொல்கிறீன்னு கேட்டிங்கன்னா, உங்களை கலங்க பண்ணும். ஒரு மனுஷனுக்குள்ளே பொல்லாத ஆவி வந்ததுன்னு சொன்னால் உன்னை கலங்க அடிச்சிரும். நீ மட்டும் இல்லை, உங்களை மட்டும் இல்லை, உங்களை மூலம் உங்களை சுற்றி உள்ளவங்களையும் கலங்கடிக்கும், உங்களையும் கலங்கடிக்கும். அதுதான் இந்த வசனம். அப்போ பொல்லாத சிந்தனை உள்ளத்தில் வரும்போது, பொல்லாத ஆவி வரும்போது பொல்லாத சிந்தனை வருது. பொல்லாத சிந்தனை வரும்போது என்ன நடக்குது என்று சொல்லி பார்த்தீங்கன்னா, 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 10வது வசனம். 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 10வது வசனம். அவர்களில் சிலர் முறுமுறுத்து சங்காரக்காரனாலே அழிக்கப்பட்டார்கள். சரி, அதுபோல நீங்களும் முறுமுறுக்கிறது. ஒரு பொல்லாத ஆவி ஒரு மனுஷனுக்குள்ளே இருதயத்துக்குள்ளே வந்ததுன்னா பொல்லாத சிந்தனை வரும்னு இயேசு சொன்னார். சிலருக்கு பொல்லாத சிந்தனைனா என்னன்னு கேட்பாங்க, இந்த முறுமுறுக்கிறது. அப்போ முறுமுறுப்புதல் என்று எங்கேருந்து வருகிறது? பொல்லாத ஆவினால் வருகிறது. அடுத்தது யாக்கோபு 3ஆம் அதிகாரம், யாக்கோபு 3ஆம் அதிகாரம் 14வது வசனம். வைராக்கியம், கசப்பு, விரோதம். சரி, இப்படிப்பட்ட ஞானம். அடுத்த வசனம், இப்படிப்பட்ட
ஞானம் பரத்திலிருந்து இறங்கி வருகிற ஞானமாய் இராமல் பரலோகத்திலிருந்து மேலேந்து இறங்கி வருகிற ஞானமாய் இராமல் லௌகிக சம்பந்தமானதும் ஜென்ம சுபாவத்துக்குரியதும் ஜென்ம சுபாவத்துக்குரியதும் பேய்த்தனத்துக்கு அடுத்ததுமாய் இருக்கிறது. பேய்த்தனத்துக்கு அடித்தது. எந்த மாதிரி சுபாவங்கள், எந்த மாதிரி குணங்கள் அங்க பாருங்க. எப்படிப்பட்டது அது? கசப்பு, இருதயத்தில் கசப்பு, வைராக்கியம், விரோதம், இதெல்லாம் எங்கேருந்து வருகிறது, யாரால வருது, எங்கேருந்து வருதுன்னு சொன்னால் மேலேருந்து பரலோகத்திலேருந்து வரல. இதெல்லாம் பேய்த்தனத்துக்கு அடுத்த காரியம் என்று சொல்லப்பட்டிருக்குது. அப்போ பேய்த்தனம் அதைத்தான் நான் சொன்னேன், பொல்லாத ஆவின்னு சொல்லிட்டு இருக்கிறேன். இப்போ நான் இந்த பொல்லாத ஆவியினிடத்திலிருந்து வருகிற சுவாபங்கள் தான் இவையெல்லாம். புரியுங்களா? இப்படி இருக்கும் பொழுது வைராக்கியமும் விரோதமும் எங்கே உண்டோ அங்கே என்ன உண்டு? கலகமும் சகல துருச்சைகளும் உண்டு. அப்போ அந்த குடும்பம் எப்படி விளங்கும்? குடும்பத்தில் எப்படி சமாதானம் இருக்கும்? யோசித்து பாருங்க. இதுக்கெல்லாம் காரணம் யாருன்றது தெரியாமையே இன்னைக்கு குடும்பத்தில் சண்டை போட்டுக்கிறாங்க. உன்னால தான், என்னால் தானே. நான் சொல்கிறேன், யாராலையும் கிடையாது. பொல்லாத ஆவினால் வருது. பொல்லாத ஆவி அவங்களை ஏவுது. பொல்லாத ஆவிக்கு இடம் கொடுத்துருக்காங்க. பொல்லாத ஆவி உங்களை குடிக்கொண்டு இருக்குது. அந்த பொல்லாத ஆவி தான் கிரியை செய்யுது. அந்த பொல்லாத ஆவியை தான் நீங்கள் கடிந்து கட்டி ஜெபிக்கணுமே தவிர அவங்க மேலே கோவப்படுறதுல ஒரு பிரயோஜனமே ஆகாது. இருக்க சண்டை தான் அதிகமாகும். எபேசியர் 4ஆம் அதிகாரம் இன்றைக்கு வாசித்தோம். எபேசியர் 4ஆம் அதிகாரம் 26வது வசனம். நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள். சூரியன் அஸ்தமிக்கிறதற்கு முன்னாக உங்கள் எரிச்சல் தனிய கடவுது. பிசாசுக்கு இடம் கொடுக்க கூடாது. திருடுகிறவன் இனி திருடாமல் குறைச்சலனவனுக்கு கொடுக்கத்தக்கதாக தனக்கு உண்டாயிருக்கும்படி. சரி, 29. கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். இன்றைக்கு வாய்க்கு வந்தபடி சில பேர் பேசுறாங்க. விசுவாசிகளே பேசுறாங்க. ஐயோ, இதெல்லாம் துணிகரமாக பேசுகிறாங்க. இப்படிலாம் நம்ம பேசலாமான்றது தெரியாமல் பேசுகிறாங்க. யார் உங்களை பேச வச்சது? உள்ளத்தில் இருதயத்தில் குடிக்கொண்டிருக்கிற மறைஞ்சு ஒளிஞ்சி வச்சிருக்கிற அந்த ஆவி உங்களை பேச வைக்குது. கெட்ட வார்த்தை ஒன்று உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம், இல்லையா? இப்படி செய்வதனால என்ன ஆகும் நான் சொல்கிறேன். 30வது வசனம் பாருங்க. நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள். இந்த மாதிரி செயல்களை செய்வதனால, இந்த பொல்லாத ஆவி உங்களை தூண்டி உங்களை செய்ய வைப்பதனால நீங்கள் பெற்றுக்கொண்டிருக்கிற, நீங்கள் வச்சிருக்க, உங்களுக்குள்ள தங்கியிருக்கிற அந்த பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்யப்படுகிறார்? அவர் துக்கப்படுறாரு. அவர் துக்கப்படும் போது துக்கத்தோடு அவர் இங்கே இருக்க மாட்டார். அவர் உங்களை விட்டு விலகிடுவார். அப்போ பொல்லாத ஆவி தான் உங்களை ஆளுகை செய்யும். அப்போ பொல்லாத ஆவி இருந்துட்டு போட்டும் வந்துட்டு போட்டும் நம்ம நினைக்கலாமான்றதுக்காக தான் நான் சொல்லிட்டு வரேன். ஒரு பொல்லாத ஆவி ஒரு மனுஷனுக்குள்ளே வந்தால், ஒரு விசுவாசிக்குள்ளே வந்தால் என்னெல்லாம் நடக்கும் என்பதை ரொம்ப சுருக்கமாக தான் நான் சொல்கிறேன். இதை பற்றி விரிவாக பேசுவதற்கு இப்போ நேரம் இல்லை. ஆனால் நீங்கள் ஜெபத்துக்கு வந்திருந்தால் தெரியும். ஜெபத்துக்கு வந்தவங்களை கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். எனவே இப்படிப்பட்ட அந்த பொல்லாத ஆவி ஒரு மனிதனுக்குள்ள வந்து இப்படிப்பட்ட காரியங்களை செய்யும் பொழுது இது எப்படி மேற்கொள்வது, இது எப்படி ஜெயிப்பது, இதுலேருந்து எப்படி விடுபடுவது, எப்படி நம்மளை காத்துக்கொள்வது என்று சொல்லி பார்த்தா ரோமர் 8ஆம் அதிகாரம், ரோமர் 8ஆம் அதிகாரம் முதல் வசனம். ரோமர் 8. ஆனபடியால் கிறிஸ்து இயேசுக்குட்பட்டவர்களாய் இருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பில்லை. போதும். எப்படி நடக்கணுமா? ஆவியின்படி நடக்கணும், பொல்லாத ஆவியின்படி அல்ல. ஆச்சுங்களா? அடுத்து 4வது வசனத்தை கவனிச்சு பாருங்க. அங்கே இதே வார்த்தை திருப்பி வருது பாருங்க. மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கணும். அப்ப நம்ம ஆவியின்படி நம்ம நடக்கணும். அடுத்தது 5வது வசனத்தை பாருங்க. ஆவியின்படி நடக்கிறவர்கள் ஆவிக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள். ஆவியின்படி நடக்கிறவர்கள் ஆவிக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள். இயேசு சொன்னாரு, மனுஷனுடைய இருதயத்திலிருந்து என்ன வருதான்? பொல்லாத சிந்தனை வருதுன்னு இயேசு சொல்றாரு. அது எங்கேருந்து வருது? பொல்லாத ஆவிட்டேருந்து வருது. இங்கே நம்ம பார்க்குறோம், ஆவிக்குரியவர்கள் என்ன செய்வாங்க? ஆவிக்கேற்றபடி தான் சிந்திப்பாங்க. அப்போ நம்ம ஆவிக்கேற்றபடி சிந்திக்கிறீங்களா? அப்படிப்பட்ட சிந்தனைகள் மனதில் இருக்கிறதா என்று சொல்லி உங்களை ஆராய்ந்து பார்க்கணும். எப்படி? 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 15வது வசனத்தில் வாசிக்கிறோம், ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானிக்கிறான். அப்போ நீங்கள் ஆவிக்குரியவன் என்று நீங்கள் சொல்கிறீங்க. நான் ரட்சிக்கப்பட்டு 22 வருஷம் ஆச்சு, 28 வருஷம் ஆச்சு, 32 வருஷம்னு பெருமையாக சொல்லிக்கிறோம். ரொம்ப சந்தோஷம். நான் அதை குறைச்சி பேச வரல, குறைச்சி உங்களை மதிப்பிடவும் இல்லை. அப்படி இருக்கும் பொழுது என்னது? ஆவிக்குரியவர் நீங்கள் ஆராய்ந்து நிதானிக்கிறீங்களா? என்னத்தை ஆராயணும், என்னத்தை நிதானிக்கணும்? உங்கள் குடும்பத்திலையும் உங்கள் வாழ்க்கையிலையும் அன்றாட வாழ்க்கையிலையும் நீங்கள் சந்திக்கிற ஒவ்வொரு காரியங்களையும் பிரச்சனைகளையும்
கையாளும் போது, அணுகும் போது, பார்க்கும் பொழுது இவைகள்லாம் ஆவிக்குரிய காரியம் தானா என்று சொல்லி நீங்கள் நிதானிக்கிற பழக்கம் இருக்கிறதா? இது பொல்லாத ஆவி கொண்டு வருவதா, இல்லை இது ஒரு நல்ல பரிசுத்த ஆவியை நடத்துகிறாரா என்று சொல்லி நிதானிக்கக்கூடிய ஒரு தன்மை உங்களுக்குள்ளே இருக்குதா என்று தான் பார்க்கணும். நீங்கள் ஆவிக்குள்ளே இருந்து ஆவியானவர் நடத்துவாரானால் நீங்கள் நிதானிப்பீங்க. இன்றைக்கு சில பேர் நிதானிக்கிறதே கிடையாது. விசுவாசிக்க எதை நிதானிக்கிறது இல்லை. எதுவாக இருக்கட்டும், அது என்ன ஏது கேட்டு தீர ஆற விசாரித்து நிதானித்து பொறுத்து என்ன பண்ணணும், ஒரு முடிவுக்கு வர்றதே கிடையாது. ஒருத்தவங்க ஒன்று சொல்லிட்டாங்கன்னா அவங்க சொன்னால் கரெக்டாக தான் இருக்கும். ஆவிக்குரியவர்கள் அப்படி இருக்க மாட்டாங்க. ஆவிக்குரியவங்க அப்படி இருக்க மாட்டாங்க. ஆவிக்குரிய என்ன செய்வாங்க, எதையும் ஆராய்ந்து. அப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் ஆவியினால் நடத்தப்படுறீங்களா என்றது தான் ஒரு கேள்வி. இந்த கேள்விக்கு நான் பதில் கேட்கல, உங்கள் மனசாட்சிக்கு நான் விட்டுடுறேன். அப்போ நீங்கள் ஆவியினால் நீங்கள் நடத்தப்பட்டு கொண்டு இருக்கீங்கன்னா, ஆவியானது தான் என்னையும் நடத்துகிறார் என்று சொன்னால், அப்போ உங்களை எதிர்த்து கவனிங்க, உங்களுக்கு எதிராக பொல்லாத ஆவி கிரியை செய்யும் பொழுது, பொல்லாத ஆவி உங்களுக்கு எதிராக எதிர்நோக்கி வரும் பொழுது, ஆவிக்குரியவராக இருக்கிற நீங்கள் என்ன செய்யணும் என்று சொல்லி கேட்டால், அதுக்கு நான் ஒரு சம்பவத்தை நான் சொல்கிறேன். இப்போ நான் படிச்சிங்க, சவுலுக்கு என்ன நடந்தது, பொல்லாத ஆவி வந்ததாக பார்த்தோம் இல்லைங்களா? இப்படி பொல்லாத ஆவி வரவிடப்பட்ட அந்த சவுலுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவத்தை நான் சொல்கிறேன். 1 சாமுவேல் 18ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை சீக்கிரம் வாங்க. 1 சாமுவேல் 18 மறுநாளிலே தேவனால் விடப்பட்ட பொல்லாத ஆவி சவுலின் மேல் இறங்கிற்று. அவன் வீட்டிற்குள்ளே தீர்க்க தரிசனம் சொல்லிக் கொண்டிருந்தான். அப்பொழுது தாவீது தினந்தோறும் செய்கிறபடி தன் கையினால் சுரமண்டலத்தை வாசித்துக் கொண்டிருந்தான். சவுலின் கையிலே ஈட்டி இருந்தது. அப்பொழுது சவுல் தாவீதை சுவரோடே சேர்த்து உருவ குத்தி போடுவேன் என்று ஈட்டியை அவன் மேல் எறிந்தான். ஆனாலும் தாவீது விலகி 2 தரம் அவனுக்கு தப்பினான். ஏற்கனவே சொல்லியாச்சு, சவுலுக்குள்ள என்ன வந்துச்சு, என்ன இருந்தது, ஒரு பொல்லாத ஆவி இருந்துச்சு. இது யாருக்கு தெரியும், தாவீதுக்கு தெரியும். அதுக்காகவே அவனை அப்பாயின்மெண்ட் பண்ணியிருந்தாங்க. எதுக்காக, தினமும் வருவோம், ஒரு சுரமண்டலத்தை எடுத்து வாசிச்சானாக்கா அந்த ஆவி அவனை விட்டு போயிடுமா. நீங்கள் வேணால் வாசித்து பாருங்கள், 16ஆம் அதிகாரத்தில் இருக்குது. இதற்கென்றே அவனுக்கு சம்பளத்துக்கு சவுல் ராஜா அவனை வேலைக்கு வச்சிருக்கிறாரு. இதெல்லாம் தாவீதுக்கு நன்றாகவே தெரியும். இப்படி இருக்கும் பொழுது காலம் மாறுது, சூழ்நிலைகள் மாறுது. இவன் போய் கோலியாத்தை வீழ்த்தி கொண்டு வரான். அதுக்கப்புறம் இந்த சவுலுக்குள்ளே இருக்கிற இந்த பொல்லாத ஆவி அவனை கண்ட உடனே எரிச்சல் அடைகிறான், காயமகரமாக பார்க்குறான், பொறாமை அடைகிறான். இப்படி ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும் பொழுது என்ன ஆச்சு, சவுல் என்ன செய்தாங்க, தாவீதை ஈட்டியால் குத்துறதுக்காக என்ன செய்கிறான், ஈட்டியை தூக்கி எறிகிறான். ஈட்டியை தூக்கி எறியும் பொழுது தாவீது என்ன செய்தான்றது தான் இப்போ கேள்வி. யாரு தாவீது என்ன செய்தான், அங்கே வசனம் இருக்குது பாருங்க. அவன் மேல் எறிந்தான், தாவீது விலகி 2 தரம் தப்பினான் இருக்கு. விலகின்னு இருக்கு. நான் என்ன சொல்கிறேன், இவன் ஏன் ஈட்டியை எறிந்தான், எதனால் எறிந்தான், யார் சவுலை சொல்கிறேன். அவனுக்குள்ள ஒரு பொல்லாத ஆவி இருந்தது. அதனால் இவனை பார்த்த உடனே அவன் மேலே ஒரு எரிச்சல் கோபம் இருந்தது. அதனால் இவன் ஈட்டியை எறிகிறான். அதில் தப்பு, அது வேற விஷயம். அப்போ இதுக்கு காரணம் பொல்லாத ஆவி என்பதை நான் திரும்ப திரும்ப உங்கள்கிட்ட சொல்லிகிட்டே வரேன். கவனிங்க, இப்படி ஒரு பொல்லாத ஆவி இருக்கிறதை தெரிந்து பொல்லாத ஆவி செய்கிறதை அறிந்த அந்த தாவீது அதை எப்படி எதிர்கொண்டான் என்றது தான் நான் சொல்ல வந்தேன். எப்படி எதிர்கொள்கிறான் என்று சொன்னால், ஈட்டி வந்தது, ஈட்டி தன் மேலே படாதபடிக்கு என்ன செய்தான், விலகி பார்த்துக்கிட்டான். இப்போ ஒரு கேள்வி உங்கள் முன்பாக வைக்கிறேன். தாவீதுன்னு சொன்னால் இந்த சின்ன பிள்ளைங்க கொண்டு சொல்லும், ஆமாங்க கோலியாத்தை ஜெயித்த தாவீது தானே, எனக்கு நல்லா தெரியும்னு சொல்லும். உங்களுக்கும் தெரியும். தாவீதை பற்றிய ஒரு பெருமையாக சொல்லணும் என்று சொன்னால், அவன் கோலியாத்தை வீழ்த்தின ஒரு தாவீது. என்ன கோலியாத்தை வீழ்த்தின என்ன பெரிய விஷயம்னா, யாராலும் வீழ்த்த முடியாத ஒரு கோலியாத்தை வீழ்த்தினா, எல்லாரும் பயந்து நடுங்கி கொண்டிருந்த ஒரு கோலியாத்தை வீழ்த்தின ஒரு தாவீது. இந்த கோலியாத்தை எதிர்த்து நிற்கவும் எதிர்கொள்வதற்கு திராணி இல்லாமல் தெம்பு இல்லாமல் பயந்து தொடர்நடுங்க இருந்தவன் இந்த சவுல். அதுவும் உங்களுக்கு தெரியும். எல்லாரையும் அனுப்பிட்டு இவன் பயந்துட்டு உட்காந்துருக்கிறான், கோலியாத்தை வீழ்த்த முடியாமல். அப்போ தானே தாவீது வராரு, நான் பார்க்குறேன்னும் போது இவன் நம்பலை. சரி போயிட்டு வான்னு அனுப்புறாரு. இந்த சம்பவம் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம்னு வைங்க. இப்படி ஒரு கோலியாத்தை வீழ்த்து விட்டு நிற்கிற ஒரு தாவீதை இவர் வீட்டியால் குத்தலான்னாக்கா ஒரே இப்படி பிடிச்சிருப்பார். அப்படி வீட்டி வரும்போதே அப்படி வளைச்சி பிடிக்கக்கூடிய ஒரு திறமை உள்ளவன் இந்த தாவீது. அப்படி பிடிக்கலாம், பிடிச்சி திரும்பி ஒரு குத்தினா மேலே முடிஞ்சிச்சு. இன்றைக்கு உலக பிரகாரமாக உங்களை யாராவது உங்கள் வம்புக்கு இழுத்தா, சண்டைக்கு வந்தால், எதிர்த்து வந்தால், நீங்கள் செய்கிற காரியத்தை நான் சொல்கிறேன். உலக பிரகாரமாக சொல்கிறேன். ஆவிக்குரிய அப்படி செய்யக்கூடாது. உலகத்தில் நடக்கிறத நான் சொல்ல வருகிறேன். அப்போ தாவீது அப்படி செய்யவில்லை என்று சொன்னால் அதுக்கு என்ன காரணம் என்பது தான் நமக்கு முக்கியம். அவன் ஆவியினால் நடத்தப்பட்டவன்.
புரியுதா? ஆவியானவர் நடத்துறதுனால அவன் யோசித்து பார்க்குறான். இப்போ என்ன செய்யலாம்? அவனை எதிர்த்து நிற்கலை, சண்டை போடலை, வம்புக்கு வரலை, கோவப்படலை, ஒதுங்கி போகிறான். இதை தான் நான் சொல்ல வந்தேன். உங்கள் வாழ்க்கையில் ஒரு பொல்லாத ஆவி யாரை உண்டு யார் மூலமாக உங்கள்கிட்ட வந்து போராடுதுன்னு சொன்னால், நீ ஒரு ஆவிக்குரிய விசுவாசியாக இருந்தால், ஆவியானவர் உனக்குள்ளே தங்கியிருந்தா, பரிசுத்த ஆவியானவர்களை நடத்துகிறதா இருந்தால், நீ விலகி போடுமே தவிர நேருக்கு நேராக நின்றுட்டு வம்பு நின்றுட்டு சண்டை போட்டு நிற்கக்கூடாது. அப்படின்னாக்கா உனக்குள்ளேயும் அந்த பொல்லாத ஆவி இருக்குதுன்னு அர்த்தம். இதை சொல்லிட்டா சில பேருக்கு கோபம் வரும். நான் அபிஷேகம் பெற்று அந்நிய பாஷை பெற்று 22 வருஷமாக நான் பொலன்னு பொழஞ்சிட்டு இருக்கிறேன், எவ்வளோ பாஷை பேசுவேன். நான் அதெல்லாம் இல்லைன்னு சொல்லலை. நான் உங்கள்கிட்ட இல்லைன்னு நான் சொல்லவே இல்லை. ஆனால் உங்களுக்குள்ளே என்ன இருக்குது? இதுவும் வந்து நுழைஞ்சிருக்குது, இதுவும் இருக்குது. அதுதான் முக்கியம். இது டேஞ்சர் இல்லையா? அப்போ இது ஆவியான நடத்துவாரா? ஆவியானவர் இப்படிலாம் சண்டை போட சொல்லுவாரா? கொஞ்சம் யோசித்து பாருங்கள். எனவே தாவீது அதை நிதானிக்கிறான். இப்போ என்ன செய்யலாம் என்று நிதானிக்கிறான். அதே போல் 1 சாமுவேல் 24 அதிகாரம் 4, 6, அதுக்கு அடுத்தது 1 சாமுவேல் 26 அதிகாரம் 9, இதில் உள்ள சம்பவங்களை சொல்லி நான் முடிச்சிடுறேன். அப்பொழுது தாவீதின் மனுஷர் அவனை நோக்கி, இதோ நான் உன் சத்துருவை உன் கையில் ஒப்புக் கொடுப்பேன், உன் பார்வைக்கு நலமானபடி அவனுக்கு செய்வாயாக என்று கர்த்தர் உன்னோடே சொன்ன நாள் இதுதானே என்றார்கள். தாவீது எழுந்திருந்து போய் சவுலுடைய சால்வையின் போதும் கவனிங்க. இங்கே ஒரு சம்பவத்தை பார்க்குறேன். இது ஒரு தடவை இல்லை, 2 தடவை இல்லை, பல தடவை இவனை குத்தணும், கொலை பண்ணணும், கொன்று போடணுன்றதுலே குறியாக இருக்கிறான் அந்த சவுல். இதுக்காகவே பயந்து என்ன செய்தான் அந்த தாவீது? காட்டிலையும் மலையிலையும் குகையிலையும் பதுங்கி இருக்கிறான். இவனை விடவே இல்லை. இந்த சவுல் தாவீதை கொல்றதுக்காக 3000 பேரை அழைச்சிட்டு போகிறாங்க. அப்போ தாவீது எப்படிப்பட்ட ஆள் பாருங்க. தாவீதை தனியாக கொல்றதுக்கு துணிச்சல் இல்லாமல் 3000 பேரை திரட்டிக்கிட்டு போகிறான். அப்படி போயும் தாவீதை கண்டுபிடிக்க முடியல. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் சவுல் தாவீது கையில் அகப்படுறது போல ஒரு சந்தர்ப்பம் கிடைக்குது. அப்போ தாவீது கூட இருக்கிற அபிஷாயை சொல்கிறான், இங்கே பாரியா, எத்தனை நாள் தான் இந்த மனுஷனுக்காக நீ பயந்துட்டு ஓடி ஒளிஞ்சிட்டு கிடப்ப? இங்கே பாரு, இன்றைக்கி ஆண்டவர் தான் என்ன செஞ்சுருக்காரு, உன்னை ஆண்டவர் தான் இந்த சவுலை உன் கையில் கொடுத்துருக்காரு என்று சொல்லி அபிஷாயி வந்து தாவீதுகிட்ட பேசுகிறாரு. அதுக்கு தாவீது என்ன சொல்கிறாரு பார்த்தீங்கன்னா, 6வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா பாருங்க, அவன் தன் மனுஷரை பார்த்து கர்த்தர் அபிஷேகம் பண்ணின என் ஆண்டவன் மேல் என் கையை போடும்படியான இப்படிப்பட்ட காரியத்தை நான் செய்யாதபடிக்கு கர்த்தர் என்னை காப்பாராக, அவர் கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர் என்று சொல்லி. யோசித்து பாருங்க. தனக்கு சாதகமாக சொல்கிறான், அனுசரணையாக சொல்கிறான், அக்கறையாக சொல்கிறான். யாரு? அந்த அபிஷாயி வந்து தாவீது மேலே உயிரே வச்சிருக்கிறவன். அவ்வளவு ஒரு நெருக்கமானவன், ஒரு பாசத்தில் தான் சொல்கிறான். நீங்களா இருந்தாலும் ஆமாம் நல்லது தானே, ஆமாம் இவனுக்கு ஏன் நம்ம பயப்படணும் அப்படின்ற எண்ணத்தில் இருக்கும்பொழுது யாருக்கு? சவுலுக்கு சொல்கிறான். அப்படி இருக்கும்போது தாவீதுக்கு ஒரு ஆலோசனை சொல்கிறான். ஐயா இங்கே பாரியா, ஆண்டவராக பார்த்து கொண்டாந்து விட்டுருக்கிறாரு, இவன் கதையை முடிச்சுடுங்க. இங்கே பாருங்க, நம்ம தேடி போல அவனே நம்மள்கிட்ட வந்து மாட்டுறான், இவனை தொலைச்சிடுங்கன்றான். தாவீது என்ன சொல்கிறான்? ஐயோ அப்படி செய்யக்கூடாது, அவர் அபிஷேகம் பண்ணப்பட்டவர், நான் செய்ய மாட்டேன் என்று சொல்லி. அதுக்கு அடுத்த வசனத்தை பாருங்க, 7வது வசனம். தன் மனுஷரை சவுலின் மேல் எழும்ப ஒட்டாமல் இந்த வார்த்தைகளினால் அவர்களை தடை பண்ணினான். போதும், இவங்க சொன்னதை கேட்கல. தனக்கு ஆதரவாக அனுசரணையாக இருக்கிற சொல்ற வார்த்தையா இருந்தாலும் கூட கேட்கவில்லை தாவீது. இதில் இன்னொரு பாயிண்ட் நான் சொல்லணும். கர்த்தர் சொன்னார்னு சொல்றான் அந்த அபிஷாயி. அதை தான் முக்கியம். இல்லை, இவன் சொன்னா கேட்க மாட்டான்றது அபிஷாய்க்கு தெரியும். நம்ம சொன்ன இந்த தாவீதை கேட்க மாட்டாரியா, இவர் எப்பயுமே இப்படி தான் பண்ணுவார். அதனால் இப்படி சொல்லி பார்ப்போம். ஐயா பாருங்க, நீங்கள் வணங்குற, நீங்கள் மதிக்கிற உங்கள் ஆண்டவர் தாங்க கொண்டு வந்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி பார்த்தா அதுக்கும் மசியல. 26 அதிகாரம் 9வது வசனத்துக்கு வாங்க. 26. தாவீது அபிஷாயை பார்த்து, அவரை கொல்லாதே, கர்த்தர் அபிஷேகம் பண்ணுவித்தவர் மேல் தன் கையை போட்டு குற்றமில்லாமல் போகிறவன் யார் என்று சொன்னான். சரி, எதுக்கு இந்த 2 சம்பவங்களையும் பாருங்க. அதில் 8வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா, அபிஷாய் தாவீதை பார்த்து, இன்று தேவன் உம்முடைய சத்துருவை உம்முடைய கையிலே ஒப்பு கொடுத்தார். எங்க முதல்ல தான் சொல்லி பார்த்தா எடுபடலை. இருந்தாலும் அவனோட மனசு கேட்கல, அபிஷாய்க்கு மனசு தாங்கலை. அதனால திரும்பியும் சொல்லி பார்க்குறான். எப்படியாவது ஆண்டவர் பேரை சொன்னால், ஆண்டவர் சொன்னார்னு சொன்னால் அந்த தாவீதை நம்பி என்ன பண்ணுவார்?
முடிச்சிட்டா கதை முடிஞ்சிச்சு. இவரால் நம்ம நிம்மதி, நம்ம குடும்பத்தை விட்டுட்டு, பிள்ளைகளை விட்டுட்டு, ஊரை விட்டுட்டு, வீட்டை விட்டுட்டு, இந்த மாதிரி இவர் பின்னாலே அலைஞ்சிட்டு நிற்கிறோமே, இதுக்கு ஒரு முடிவே இல்லையா என்கிறது தான் அபிசாயினுடைய அங்கலாய்ப்பாக தெரிகிறது. அதை விட தாவீதுக்கும் கவலை உண்டு, பாரம் உண்டு, கஷ்டம் உண்டு, இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அந்த நேரத்துலையும் கூட அவன் நிதானம் தவறலே நான் சொல்ல வரேன். இப்படி ஒரு இக்கட்டு, இப்படி ஒரு நெருக்கத்தின் மத்தியில் நீங்களாக இருந்தால் என்ன பண்ணீங்க? அவசரத்தைப்பட்டு என்னங்க பண்ணுறது, வேறு வழி இல்லைங்க, எல்லாரும் நாலா பக்கத்தில் நெருக்கடி பண்ணாங்க, நான் சரின்னு சொல்லிட்டாங்க அப்படி நீங்கள் சொல்லுவீங்க. சில நேரங்களில் எடுக்கிற முடிவுகள் அப்படி இருக்கிறது. சில காரியங்கள் நீங்கள் செய்யும்பொழுது நீங்கள் சொல்கிற காரணங்கள் அப்படி இருக்கிறது. ஆனால் ஆவிக்குரியவன் என்ன செய்வான்? ஆராய்ந்து நிதானிப்பான். இப்போ தாவீது ஆவிக்குரியவன் என்பதுக்கு அடையாளமாக என்ன செய்தான்? அபிசாய் என்ன சொல்லி பார்க்குறான்? என்ன சொல்லி பார்க்குறான்? கர்த்தர் சொன்னார், கர்த்தர் தான் உன் கையில் கொடுத்துருக்கிறாருன்னு. அவன் யோசிச்சிருப்பான், இது கர்த்தர் கொடுத்தாரா இப்படிலாம் யோசிச்சிருப்பான். அவன் கர்த்தர் பேரை சொல்லி அவன் அசையலை. இல்லை கர்த்தர் சொல்ல மாட்டார், கர்த்தர் இப்படிலாம் செய்ய சொல்லலை என்று சொல்லி அவங்கள தடை பண்ணி இப்படிலாம் செய்யக்கூடாது, அவர் ஒரு அபிஷேகம் பண்ணப்பட்டவர்ப்பா, அவர் மேலே போட்டுன்னவர். இத்தனைக்கும் சவுல் மேலே ஆண்டவருக்கு பிரியம் இல்லை. இத்தனைக்கும் ஆண்டவர் சவுலை தள்ளிட்டார். இத்தனைக்கும் ஆண்டவர் சவுலுக்குள்ளே பொல்லாதாவை அனுப்பிட்டார். இத்தனைக்கும் ஆண்டவர் சவுலுக்குள்ளே இருந்த பரிசுத்தாவை எடுத்துக்கிட்டாரு. இவ்வளவு காரியங்களும் தாவீதுக்கு தெரியும். ஆனாலும் அவரை மதிக்கிறான், அவனை கனப்படுத்துகிறான். என்ன சொல்கிறான் யோசித்து பாருங்க. இவ்வளவு வீக்னஸ் சவுல்கிட்ட இருந்தும் தாவீது என்ன சொல்கிறாருன்னா அபிசாயிட்ட, இந்த மாதிரிலாம் பேசக்கூடாதுப்பா, இந்த மாதிரிலாம் சொல்லக்கூடாதுப்பா, இந்த மாதிரிலாம் செய்யக்கூடாதுப்பான்னு. நீங்களாக இருந்தால் நாங்களாக இருந்தால் கூட ஏன் செய்யக்கூடாது? நமக்கு அதை செய்கிறது நியாயமாக தான் நமக்கு போகிறோம். அநியாயமாக அக்கப்போற இந்த தாவீதை, ஒரு பாவம் அறியாத, ஒரு தப்பு செய்யாத இந்த தாவீதை கொலை பண்ணுறதுக்கு கொலவெறியோடு நின்றுட்டு இருக்கலாம். இவனை தொலைச்சி கட்டுறதுல இதுக்கு முடிவு கட்டி தான் ஆகணும். அப்படி தான் நீங்களாம் வரைஞ்சி கட்டிட்டு வருவீங்க. உங்களுக்கு இது போல ஒரு சுச்சுவேஷன் அமைஞ்சதுனாங்க நீங்கள் அந்த நியாயத்துக்காக போராடக்கூடியவர்களாக இருப்பீங்கன்றதுல சந்தேகமே இல்லை. இதெல்லாம் மனுஷிகமான காரியம். தாவீதினிடத்தில் நம்ம கற்றுக்கொள்ள ஒரு காரியம் என்ன என்று சொன்னால், நான் ரோமர் 8 சொன்னது போல ஆவியின்படி நடக்கிறவன் அவன். அப்போ ஆவியானவர் உள்ளத்தில் இருந்ததுனால, ஆவிக்கேற்றபடி நடந்ததுனால அந்த பிரச்சனையை எதிர்கொண்டான்னு சொல்ல வரேன் மட்டுமல்ல, நான் திரும்பவும் சொல்கிறேன், இதே போல் உங்கள் வாழ்க்கையில், உங்கள் குடும்பத்தில், நீங்கள் செய்கிற தொழில், வியாபாரம், வேலை ஸ்தலத்தில் பொல்லாத ஆவி உனக்கு எதிராக செயல்படும். யுத்தம் பண்ண வரும், போராட வரும், சண்டை மூட்டை வரும், சண்டைக்கு வரும், ஒம்புக்கு வரும், வெட்டி ஒம்புக்கு வருவாங்க. நீங்கள் சொல்லலாம் உங்கள் பக்கம் நியாயம் இருக்கலாம், திருப்பி நான் வரேன், உங்கள் பக்கம் முழுக்க நியாயம் இருக்கலாம், உங்கள் மேலே ஒரு தப்பு இருக்காது. அநியாயமாக அக்கிரமமாக ஒருத்தவங்கள்ட்ட உங்களுக்கு விரோதமாக ஒருத்தன் வராங்கன்னு சொன்னால் உங்கள் மனசு எவ்வளோ பதைக்கும், துடிக்கும், டென்ஷன் ஆகுவீங்க, கோவப்படுவீங்க. என்னது முடியாது, செய்யணும், பாவம் நீங்கள். தாவீது அதை விட தாண்டி எல்லாத்தையும் சந்தித்தவன், சகித்தவன். இத்தனைக்கும் இது அது மட்டும் இல்லை, இது கூட இருக்கிறவங்க என்ன செய்கிறாங்க? தூபம் போடுறாங்க. தாவீது தலைவரே என்னது, இவனுக்கு கதையை முடிச்சிருவோம்ப்பா, முடிச்சுட்டா நம்ம நிம்மதியாகிடும்னு சொல்லி பார்க்குறான். எப்படிலாம் சொல்லி பார்த்தான்? கர்த்தர் சொன்னார்னு கூட சொல்லி பார்க்குறான். நான் உங்களுக்கு சொல்கிறேன், உங்களிடத்தில் சில நேரங்களில் உங்களுக்கு ஆதரவாக, அனுசரணையாக கர்த்தர் சொன்னார் என்று சொல்லி சில நேரத்தில் பொய்யாக சொல்லி சில காரியத்தை செய்ய முடிய தூண்டுவார்கள். கர்த்தர் சொன்னார் என்று நம்பி அவசரப்பட்டு முடிவு எடுத்துடாதீங்க. தாவீதை போல நிதானித்து செயல்படுங்கன்னு நான் சொல்கிறேன். கர்த்தர் சொல்லுவாரா? நீங்கள் என்ன நினைப்ப? கர்த்தர் சொன்னாருங்க சொல்லிட்டா போதுமா? கர்த்தர் சொன்னார்னு சொல்லிட்டா போதுமா? கர்த்தர் தான் சொன்னார்ன்றது நிதானிக்கணுமா இல்லையா? கர்த்தர் சொன்னாரான்றது நிதானிக்கணும். நான் போன வாரம் சொன்னேன்னா ஞாபகம் இல்லை, சபையில் சொன்னேன்னா, ஆராதனை சொன்னா ஞாபகம் இல்லை. இப்போ நம்ம ஒரு இது பார்த்தோம், ஒரு கிளிப் பார்த்தீங்க இல்லையா, வீடியோ கிளிப்பில் எம்டி ஜெகன் அவர் அடிக்கடி நிறைய சின்ன பிட்டில் பார்த்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லானதெல்லாம் வரும். அதில் ஒரு சம்பவத்தையே நான் இந்த ஜெபத்துலேயும் சொன்னேன், எனக்கு சபையில் சொன்னதாக ஞாபகம் இருக்கிறது. இருந்தாலும் புதிதாக வந்துடுவதற்காக நான் ஒரு சம்பவத்தை சொல்கிறேன் பாருங்கள். ஒரு முறை ஒரு ஆராதனையில், இது போல் ஒரு ஆராதனையில் வெளியிலேருந்து ஒரு நபர் வந்து நல்ல கீபோர்டெல்லாம் போட்டு ஒர்ஷிப் பாட்டில் நடத்தி, அனாயிட்டிங் நடத்தி சூப்பராக ஆராதனை நடத்திட்டு இருக்கிறார். ஆராதனை முடிஞ்சிச்சு. உங்களை போல் இந்த சபையில் நிறைய பேர் வந்தாங்க. அதில் நிறைய பேர் கல்யாணமாகாது, திருமணமாகாது வாலிப பெண் பிள்ளைக்கு நிறைய பேர் இருந்தாங்க. அதில் ஒரு பெண் பிள்ளை வந்தா, அந்த புதுசாக ஒருத்தர் வந்தார்ல, கீபோர்டெல்லாம் போட்டு பாட்டெல்லாம் பாடினார். அவர்கிட்ட வந்து ஸ்தோத்திரம், பிரைஸ் அலாட். ஆராதிக்கும் போது ஆராதனை நேரத்தில் நான் ஜெபம் பண்ணி, கண்ணை மூடி ஜெபம் பண்ணேன். கர்த்தர் உங்களை தான் எனக்கு காமிச்சார், உங்கள்கிட்ட சொல்ல சொன்னார். நான் வந்து எனக்கு இன்னும் திருமணம் ஆகலை, அதனால் நான் ஜெபம் பண்ணிகிட்டு இருந்தேன். ஆண்டவரே எனக்கு நல்ல ஒரு ஆவிக்குரிய ஒரு மகனை எனக்கு காட்டுன்னு நான் சொல்லி நான் ஜெபம் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்போ ஆண்டவர் சொன்னார், உங்களை காமிச்சு போய் அவர்கிட்ட பேசுன்னு சொன்னார். அதான் பிரதர் சொல்கிறேன், ஜெபம் பண்ணிட்டு சொல்லுங்கள்
அந்த பொண்ணு சொல்லுது. அதை கேட்ட அந்த நபர் சொன்னார், ஜெபம் பண்ணுறதுக்கு ஒன்றும் இல்லை, நான் வேணா வீட்டில் கேட்டு சொல்கிறேனேன்னாராம். என்ன சொல்கிறீங்க? ஏங்க ஜெபம் பண்ணுங்கன்றா நீங்கள் வீட்டில் கேட்டு சொல்கிறேன். இல்லைம்மா, எனக்கு கல்யாணம் ஆகி 2 பிள்ளை இருக்குது, எதுக்கு எங்கள் மனைவிட்ட போய் நான் கேட்கணுமா இல்லையா நீ சொல்கிற விஷயத்தன்னாராம். இதில் ஒரு கிண்டலும் இருக்குது, கேலியும் இருக்குது, அதில் ஒரு காரியமும் இருக்குதா இல்லையா? இது கேட்கும்போது உங்களுக்கு சிரிப்பு வரும். இது வந்து எம்டி ஜெகன் ஒரு பிரசங்கத்தில் சொன்னது. அதை நான் வச்சுருக்கிறேன், தேவைப்பட்டால் அடுத்த வார்த்தை உங்களுக்கு காட்டுறேன், கவனிங்க. நான் என்ன சொல்ல வருகிறேன்றது புரிஞ்சுங்க. இது ஒரு நடந்த சம்பவம், ஒரு உண்மை சம்பவம். அப்போ இதுலேருந்து என்ன தெரிகிறதுன்னா, இந்த பொண்ணுக்கு அந்த பையன் மேலே ஒரு விருப்பம், பார்த்த உடனே ஆளை பார்த்த உடனே ஏதோ கலரை பார்த்துச்சோ, உருவத்தை பார்த்தோ, ஏதோ ஒரு விருப்பம் வந்து போச்சுங்க. இது கல்யாணம் வேறு ஆகலை, இது மனசுக்குள்ளே தேடிட்டு இருந்திருக்கும் போல் இருக்குது. ரைட்டு. அப்போ இவரை பார்த்த உடனே சரி இவர் கல்யாணம் ஆகாத வந்தால் நல்லா இருக்குமேனு உன் மனசில் பட்டிருக்கு, அதுவும் ரைட்டு. கவனிங்க, ரைட்டுன்னு சொல்ல முடியாது, நான் விஷயத்தை சொல்லிட்டு வரேன். ஆனால் உனக்கு ஒரு விருப்பம் இருக்குன்றதுக்காக அனாவசியமாக தேவையில்லாமல் அக்கிரமமாக ஆண்டவர் பேரை நீ இழுத்திருக்கிறிய, நீ பேர்பட்ட ஆளியா நீ என்ன? அப்போ என்ன அர்த்தம்? இது என்ன அர்த்தம்? இந்த பொண்ணு என்ன நினச்சிதுன்னா, நம்ம போய் சொன்னால் அது ஒரு மாதிரி ஆகிடும். கர்த்தர் சொன்னாருன்னு போய் சொன்னால் என்ன ஆகிடும்? கர்த்தர் சொன்னாருன்னா, கர்த்தர் சொல்லிட்டாருன்னா யாராக இருந்தாலும் ஒரு பயம் வந்துடுதில்ல நமக்கு. அதுக்கு ஒரு மரியாதை கொடுப்போம், நம்ம யோசிக்க ஆரம்பிச்சிருவோம், தடுமாற்றம் வரும். ஓ, ஆண்டவரே சொல்கிறாரா என்று சொல்லி எப்படிலாம் அந்த பையனை கரெக்ட் பண்ணுறதுக்கு, கவர் பண்ணுறதுக்கு, மடக்கிறதுக்கு அது தந்திரமாக செயல்பட்டுருக்குங்க. இப்போ அது வண்டவாளம் தண்டவாளத்தில் ஏறி போச்சா இல்லையா? இது எவ்வளோ பெரிய பின்னடைவு, அசிங்கம். இதில் இப்போ குட்டு வெளியாயிடுச்சா? நான் என்ன சொல்ல வரேன் கவனிங்க. அப்போ கர்த்தர் சொல்லாததை சொன்னதுக்கான காரணம் என்ன என்று சொல்லி கேட்டால், கர்த்தர் பேரை சொன்னால் ஒத்துப்பார், கர்த்தர் பேர் சொன்னால் நடந்திருக்கும்னு நினச்சி பொய்யாக சொல்லியிருக்குது. அப்போ நான் என்ன சொல்ல வரேன், இதே போல தான் உங்கள் வாழ்க்கையிலே அவரவர்கள் தங்களுடைய சொந்த லாபத்துக்காக, சுய லாபத்துக்காக, சொந்த ஆதாயத்துக்காக உங்கள்கிட்ட வந்து கர்த்தர் சொன்னார், கர்த்தர் தான் காட்டினார் என்று சொல்லுவாங்க. நீ ஒரு நல்ல ஆவிக்குரியவனாக இருந்து ஆவினால் நடத்தப்படுகிற தேவ மனுஷனாக விசுவாசியாக இருந்தாய் என்று சொன்னால், ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானிப்பான். ஆவி இல்லாதவன், ஆவியில் நடத்தப்படாதவன் எதை சொன்னாலும் நம்பிடுவான், எதை சொன்னாலும் நம்புவான். அதுக்கு அவங்க எடுத்துக்கிற ஒரு சப்போர்ட் என்ன? கர்த்தர் சொன்னாருன்னு சொன்னாருங்க. சொன்னது யாரு? அது நம்ம சபைக்கு வர விசுவாசிங்க. சொன்னது யாரு? நீங்கள் ஊழியத்துக்கெல்லாம் அனுப்புவீங்களே அவங்க தாங்க. எப்படி? நான் சும்மா பொதுவாக பேசுகிறேங்க, நீங்கள் உடனே அவங்களுக்கு யாருன்றதை யோசிக்காதீங்க. நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு பேசிட்டு வரேன். நீங்கள் ஊழியத்துக்கு அனுப்புவீங்களே, அவங்க தாங்க சொன்னேன், அவங்க சொல்லிட்டாங்க. எப்படி போகுது பாருங்கள் எண்ணங்கள். நான் உங்களுக்கு சொல்கிறேன், யார் சொன்னாலும் சொல்கிறேன், கர்த்தர் சொல்லாததை சொல்கிறாங்க என்று சொன்னால் நீங்கள் முதல்ல ஆவிக்குரியவர்கள் இல்லை, கர்த்தர் சொல்லி சொல்லணும். இதே நீங்கள் ஆவிக்குரியவர்களாக இருந்தீங்கன்னு சொன்னால், ஆவியினால் நடத்தப்படுவீங்க என்று சொன்னால் என்ன நடக்கும்? அது உனக்கு வெளிப்படும். இப்போ தாவீதுக்கு நான் வரேன். இப்போ தாவீதுக்கு அனுசரணையாக தாங்க அபிஷாயி பேசுகிறான். இதான் தப்பாக எதாவது பேசுகிறானா? யோசித்து பாருங்கள். அவன் உயிரை காப்பாற்றப்படணுன்றதுக்காக அவன் உயிர் மேலே ஆசை வச்சு ஒரு அபிஷேகம் சொல்கிறான். அதை வந்து தட்டுதல் பண்ணி தடை பண்ண, இந்த வார்த்தையினாலே தாவீது அவனை தடை பண்ணினான் என்று எழுதியிருக்குத. ஒரு தலையை அசைச்சா போதுங்க, அப்படி தலையை அசைச்சா போதும். என்னது அபிஷேகம் என்ன பண்ணியிருப்பான்? ஒரே குத்தா செவலை குத்திருப்பான். அவன் சொல்கிறான் பாருங்க, இங்கே படிச்சிங்களான்னு தெரியல, 26ஆம் அதிகாரத்தில் 8வது வசனத்தில் இருக்கு பாருங்க. இப்பொழுது நான் அவனை ஈட்டினால் 2 குத்தாக குத்தாமல் ஒரே குத்தாக நிலத்தில் உருவ குத்தட்டுமா என்றான். அப்போ எவ்வளோ வேகம் இருந்திருக்கு அவனுக்கு. தாவீது என்ன செய்யணும்? வாயை திறக்க வேண்டிய அவசியம் இல்லை. இங்கே என்ன பாருங்க அப்படின்னா போதும், அப்படின்னா முடிஞ்சிச்சு. அப்படின்னா என்ன செய்யணும் அர்த்தம். இப்படி தான் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க தெரியுமா? சில விசுவாசிகளாம் நம்ம பேர் வெளியில் வந்துடும், நான் சொன்னேன்னு நான் செஞ்சேன்னு வெளில தெரிஞ்சிடன்ட்டு மறைமுகமாக இருந்துட்டு ரிமோட் கண்ட்ரோல் மாதிரி எழுதி விட்டு, அப்புறம் நான் சொன்னேன்னு மட்டும் சொல்லிடாத, நான் சொன்னேன்னு சொல்லிக்காத, செய். எப்படிப்பட்ட காரியங்களெல்லாம் செய்திட்டு இருக்கீங்க. இது என்ன ஆவி? இது பொல்லாத ஆவி. எனவே இப்படிப்பட்ட செயல்களை கேட்கிறவர்கள், கேட்டு அதன்படி நடக்கிறவர்கள், நீங்கள் யாரால் நடத்தப்படுறீங்க என்று சொன்னால் உன்னை பொல்லாத ஆவி நடத்திட்டு இருக்குது. இப்படிப்பட்ட பொல்லாத ஆவிகள் இங்கே கிரியை செய்வதனால தான் சபைக்குள்ளேயும் குடும்பத்துக்குள்ளேயும் போராட்டம் இருக்குது என்று நான் சொல்லி கொண்டு வருகிறேன். கவனிங்க. அப்போ இதனோடு நம்ம என்ன செய்யணுமா? இவைகளோடு நம்ம என்ன செய்யணும்? போராடணும். 26:9 பாருங்க. 1 சாமுவேல் 26:9
9. தாவீது அபிசாயை பார்த்து, ம். அவரை கொல்லாதே, ம். கர்த்தர் அபிஷேகம் பண்ணுவித்தவர் மேல் தன் கையை போட்டு குற்றமில்லாமற் போகிறவன் யார் என்று சொன்னான். சரிங்க. என்னது? தாவீது என்னதான் தனக்கு ஆதரவாக அனுசரணையாக யார் ஒருத்தவங்க பேசினாலும் கேப்பா பேச்சு கேட்காதவன். சொல்றது யாரு? தன் கூட இருக்கிறவன். அதுதான் ரொம்ப ரொம்ப யாராவது சொன்னால் கூட நீங்கள் நம்ப மாட்டீங்க. நம்ம கூட இருக்கிறவங்க, விசுவாசமாக இருக்கிறவன், நம்ம கூட நெருக்கமாக இருக்கிற அபிசாயை சொல்கிற பேச்சையே அவன் கேட்கலையே. இதுதான் ஆவிக்குரியவன். இன்றைக்கு ஆவிக்குரியவன் என்ன செய்வாங்க? அவங்க சொன்னாங்க, இவங்க சொன்னாங்க, யார் வேணாலும் சொல்லட்டும், எது வேணாலும் சொல்லட்டும், அதை என்ன செய்யணும்? நம்ம ஆராய்ந்து நிதானிக்கணும். சொல்கிறதெல்லாம் கேட்டுடக்கூடாது. இதே சவுல் பாருங்க, யாவன் பேச்சே கேட்டுக்கிட்டு தான் இந்த தாவீது என்ன செய்கிறான்? இங்கே பாருங்க, 24ஆம் அதிகாரத்தில் 9வது வசனத்தை பாருங்க. சவுலை நோக்கி தாவீது உமக்கு பொல்லாப்பு செய்ய பார்க்கிறான் என்று சொல்லுகிற மனுஷருடைய வார்த்தைகளை ஏன் கேட்குறீங்கன்னு அழாத குறையா கேட்குறான். போய் தாவீது அழுதுட்டு தான் அவன் ரொம்ப அங்கலாய்ப்போடு கேட்குறான், ஐயா இந்த மாதிரி எவனே என்னை பற்றி உங்கள்கிட்ட கொளுத்தி போட்டு விட்டான், எவன் பேச்சே கேட்டுட்டு என்ன இந்த மாதிரி என் உயிரை வாங்கிறது நிற்கிறீங்களே, யார் சொன்னாங்க நான் உங்கள் உயிரை வாங்குறேன்னு? உயிரை வாங்கினா இந்நேரம் உங்கள் உயிரை எடுத்துருப்பேனே, என் தலைமாட்டில் உங்கள் வீட்டு எல்லாமே என் கையில் இருக்குது, நினச்சிருந்தா ஒரே குத்திட்டு போயிருப்பேன் நான், இப்பயாவது புரிஞ்சிங்கன்னு சொல்லி அழாத குறைய தழுதழுத்த குறையில் பேசுகிறது மாதிரி இருக்குது இந்த வசனம். இந்த மாதிரிலாம் கேட்குறீங்களேன்னு யோசித்து பாருங்கள். இன்றைக்கு நிறைய பேர் கேப்பா பட்சி கேட்குறீங்க. மற்றவங்களை பற்றி பேசும்போது அவதூறாக பேசுகிற கேப்பா பட்சியை கேட்காதீங்க. இது உண்மையா பொய்யா என்றது ஆராய்ந்து பாருங்கள். சவுல் கேப்பா பேச்சை கேட்டுட்டு தான் தாவீதை துரத்தினான். தாவீதே கேப்பா பேச்சை கேட்கல, அபிசாய் பேச்சை கேட்கல. சவுல் மேலே இவ்வளோ குற்றச்சாட்டுகள் இருந்தும் கூட சவுலுக்கு விரோதமாக தாவீது பேசலை. பேசின வாயை அடைச்சானே தவிர பேசுகிறவங்களை தான் அவன் என்கரேஜ் பண்ணவே இல்லை. இன்றைக்கு நான் சொல்கிறேன், சபையில் விசுவாசிகளை பற்றியோ ஊழியக்காரர்களை பற்றியோ ஒருத்தவங்க வாயை திறந்து பேசுகிறாங்கன்னா அதை நீங்கள் தடுக்கணும், பேசாதீங்கன்னு சொல்லணும். தாவீதை போல் நீங்கள் சொல்கிறீங்கன்னா ஆவிக்குரியவங்க சொல்கிறதெல்லாம் தலையாட்டிட்டு கேட்டுட்டு உட்காந்துருக்கீங்க அப்படின்னு சொன்னால் உனக்குள்ளே சரியான ஆவி இல்லை, சொல்கிறவங்களுக்கும் ஆவி இல்லை, உனக்கும் சரியான. அப்போ என்ன ஆவியாக உங்களை ஆட்டி படைச்சிட்டு இருக்குது? ஒரு பொல்லாத ஆவி கிரியை செய்து கொண்டிருக்கிறது. நீங்கள் ஒத்துக்க மாட்டீங்க. நான் என்ன நீட்டாக ட்ரெஸ் பண்ணிவிட்டு நான் ஜம். இங்கே பாருங்கள், பொல்லாத ஆவிக்கும் பிசாசுக்கும் வித்தியாசம் இருக்குதுங்க. ஆனால் பொல்லாத ஆவி பிசாசு எல்லாமே கூட்டாளி தான். இவன் வேற அவன் வேற கிடையாது. இந்த பொல்லாத ஆவி என்ன செய்யும் அப்படின்னா, ஒரு மனுஷனுக்குள்ளே வந்து ஒளிந்து கொண்டு மறைந்து கொண்டு அத்தான் வேலையை செய்துட்டு இருக்கோம். இருக்கிறது தெரியாது, யாருன்னு கண்டுபிடிக்க முடியாத காரியத்தை செஞ்சுட்டு இருப்பான். இந்த பேய் பிசாசு என்ன செய்யணும்னாக்கா, அது வந்த உடனே அது ஒரு லூஸ், அது என்ன பண்ணும், உடனே ஆடும், குதிக்கும், கத்தும். அதை தான் நீங்கள் பார்க்குறது ஊரில், தெருவில், கிராமத்தில் எங்கே பார்த்தாலும் பேய் பிடிச்சவங்களாம் ஆடுறதை பார்க்குறீங்க. சபையிலே சில பேர் புதுசாக பிசாசு பிடிச்சவங்களும் நீங்கள் பார்க்குறீங்களா, உழுந்து பெறலும் கத்தும் ரகலும். இது என்னது? இது ஒரு பேய், இது பிசாசு. அப்போ இது என்னங்க? இது பொல்லாத. இது என்ன பண்ணும்? இது என்ன பண்ணும்? ஆடாது, கத்தாது, சத்தம் போடாது, அடுத்தவங்களை ஆட வைக்கும். இந்த பொல்லாத ஆவி என்ன செய்யும்? சுற்றி இருக்கிறவங்களெல்லாம் ஆட வைக்கும். இது கம்முன்னு அமுக்கம்னு இருக்கணும். இது அடுத்தவனை ஆட வைக்கும். ஆட வைக்கிறதுனா என்ன அர்த்தம்? டென்ஷன் ஆக்கிறத சொல்கிறேன். எரிச்சல் மூட்டும், கோபம் மூட்டும், ஆத்திரம் மூட்டும். இந்த பொல்லாத ஆவி எல்லாரையும் ஆட்டி படைச்சிட்டு உட்காந்துரும். இது மட்டும் ஆடாது, இது ஆடவே ஆடாது. என்னது காரணம்? அதான் பொல்லாத ஆவி. இதை நம்ம இடம் கண்டுபிடிக்கணும். இது எங்கேருந்து கிரியை செய்யுது? விசுவாசிக்குள்ளும் கிரியை செய்யுது, சபைக்குள்ளேயும் கிரியை செய்யுதுன்றது தான் நான் சொல்லி கொண்டு வருகிறேன். அப்போ என்ன செய்கிறது சொல்லுங்கள்? இதை தான் பவுல் சொல்கிறாரு, இந்த ஆவிகளை எதிர்த்து போராடுறதுக்கு நீங்கள் என்னோட கூட வாங்கன்னு சொல்கிறார். என்னோட கூட இந்த போராட்டத்துக்கு வாங்கன்னு சொல்கிறார். நான் அதுக்கு தானே உங்களை வாங்கன்னு சொல்கிறேன். மத்தியானம் திரும்பி ஒரு போராட்டம் இருக்குது, வாங்க சேர்ந்து போராடுவோம். பிரைஸ் தி லார்ட். ஏன்னா உண்டு நமக்கு வான மண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. இன்னொரு குறிப்பு இருக்குது, நேரம் இல்லை, முடிஞ்சால் நம்ம மதியானம் பார்க்கலாம். அது 2 சாமுவேல் 16ஆம் அதிகாரத்தில் நமக்கு அடிக்கடி நான் உங்கள்கிட்ட சொல்லி கொண்டு வருகிறேன். இந்த 9லேருந்து 13 வரைக்கும் இருக்குது. நம்ம அதை மதியம் ஜெபத்தில் நம்ம தியானிக்கலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் ஜெபம் பண்ணுவோம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஒரு நிமிஷம் எல்லாரும் கண்களை மூடி ஜெபம் பண்ணுங்க. உங்களுக்கு விரோதமாக, உங்களுக்கு எதிராக போராடுகிற
கிரியை செய்கிற அந்த பொல்லாத ஆவியின் சேனைகளை எதிர்த்து நிற்க திராணி உள்ளாராகும்படி இருக்கே நம்ம பவுல் சொல்கிறது போல் நம்ம ஜெபத்தில் போராடுவோம். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். இந்த காரியத்துக்காக தான் ரோமர் 15:32 ஆரம்பத்தில் வாசித்தோம். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறாரு, நீங்கள் என்னோடு கூட நான் போராடுவது போல ஜெபத்தில் போராடுங்கள் என்று சொல்கிறாரு. இன்றைக்கு மதியமும் நம்ம எல்லாரும் சேர்ந்து இந்த பொல்லாத ஆவியின் சேனைகளோடு எதிர்த்து நின்று நாம் போராடுவோமாக. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அன்பின் ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். இந்த பொல்லாத சேனைகளை எதிர்த்து நிற்க திராணி உள்ளலாகப்பட்டு சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொள்ளும்படியாக நீர் உம்முடைய பிள்ளைகளை அபிஷேகத்தினால் நிரப்பும், வல்லமையினால் நிரப்பும், கிருபையினால் நிரப்பும். அதற்குரிய திராணியை தாரும், திடமனதை தாரும், விசுவாசத்தை தாரும், மன உறுதியை தாரும். தாவீதை போல செயல்பட உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய ஆசீர்வாதம்.